எப்பேற்பட்ட தடைகளையும் உடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியம். எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் இந்த வீட்டுக்குள்ள நானும் பல வீடு மாத்தி பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு துஷ்ட சக்திகள் வந்து நம்மள தொரத்திக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு கடன் குறையவே மாட்டேங்குது. நானும் பல என்னைக்குமே வீட மாத்துறது முக்கியம் இல்ல. உங்க உயிர் கூட்டுல இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றத்தை நிறுத்த வேண்டும். எப்ப பார்த்தாலும் அந்த வீட்ல துஷ்டமாவே நடந்துட்டு இருக்கு. துஷ்சக்தியாவே இருக்குது. உள்ள வெளியிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு இருப்பேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே என் மூட் ஆஃப் ஆயிடுது, மூட் ஸ்விங் ஆயிடுது. டோட்டலா எதுக்குள்ளேயோ போன மாரி இருக்கு. எல்லாத்தையும் எரிஞ்சு விடுவேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதான் இருக்காது. அங்கே மகிழ்ச்சி இருக்கும், மனமாற்றம் இருக்கும், பணம் உள்ளே வந்து சேரும், லட்சுமி கடாட்சம் இருக்கும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு ஜடாமஞ்சள். நீங்க நாட்டு மருந்து கடையில போனா ஜடாமஞ்சள்னு ஒண்ணு இருக்கும். வேலும் மயிலும் துணை. வரப்பிரசாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட தடைகளையும் உடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கரும்புகை மூட்டமாக இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் இந்த வீட்டுக்குள்ள நானும் பல வீடு மாற்றி பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு துஷ்ட சக்திகள் வந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு கடன் குறையவே மாட்டேங்குது. நானும் பல என்னைக்குமே வீடை மாத்துறது முக்கியம் இல்லை. உங்க உயிர் கூட்டில் இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றத்தை நிறுத்த வேண்டும். சொல்லுவாங்க, காலில் எதையும் மிதிச்சுக்கிட்டு காலை கழுவாம நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு எங்கே பார்த்தாலும் ஸ்மெல் வருதுன்னு சொன்னோம்னா, முதல் நம்ம செப்பலை கட்டி போடணும். இல்லைன்னா அந்த நாற்றம் நம்மையும் தொற்றிக்கொள்ளும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த நாற்றம் வருவதற்கான காரணியான சில விஷயம் நம்ம காலுக்குள்ளே இருக்குங்கிறது தெரியாம நம்ம அங்கங்கே மிதிச்சு வச்சிருப்போம். வீட்டில் அங்கே ஸ்மெல் வருது, இங்கே ஸ்மெல் வருதுன்னு நம்ம மாத்திட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தான் நம்மளுடைய வீடு என்னைக்குமே எனர்ஜியாக இருந்தால் இந்த மாதிரியான பகை கூட்டமும் பகை மூட்டமும் இருக்கவே இருக்காது. அதனாலதான் ஒரு புகை, இந்த புகை நிறைய விஷயங்கள் நம்ம சாம்பிராணியில போடுவோம். சாம்பிராணியில பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. வெள்ளி கொங்குலையும் போடுவோம், கருங்குங்குலையும் போடுவோம், நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒரு முத்தான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஜடாமஞ்சள். இந்த ஜடாமஞ்சள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வெண்கடுங்கும் நம்மளோட ஜடாமஞ்சள் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ராஜா ராணி போல் செயல்பட போகிறது. நம்ம என்ன பண்றோம், எப்போதும் போல கொட்டாங்குச்சிலாம் உடச்சி போட்டு, கொட்டாங்குச்சி நல்லா கேட்டு கொஞ்சம் சிரமம் தான். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, 15 நாளுக்கு ஒரு தடவை இல்லை, மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டில் இந்த புகையை போட்டோம் அப்படின்னா நமக்கு பகை இருக்காது, கடன் இருக்காது, தொல்லை இருக்காது, தூக்கம் பிரச்சனை இருக்காது. நம்மக்கிட்ட வாழ்க்கையில படிப்படியாக எப்பேற்பட்ட துஷ்டமான வீடாக இருந்தாலும் அங்கே பேய் இருக்காது, பிசாசு இருக்காது. ஏன், இந்த எல்லா வகையான தீய சக்திகளும் ஓட ஓட வெட்டக்கூடிய சக்தி கொட்டாங்குச்சிக்கு உண்டு. அதான் சொல்லுங்க, கார்பனேட் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லா மரத்தை வெட்டி போட்டாலும் ஒரு கார்பன் கிடைக்கும். இந்த ஆக்டிவேட் கார்பன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேரை பார்த்தாலே ஆக்டிவேட் கார்பன். நீங்க கூகுளில் போய் ஆக்டிவேட் கார்பன் அப்படின்னு போடுங்க. அது இல்லாத ப்ராடக்டே கிடையாது. மெடிசன்லேருந்து பேட்டரியிலேருந்து அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேட் கொட்டாங்குச்சியோடைய அந்த சார்கோல் ரொம்ப ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே அதுக்கு சக்தி உண்டு. வாஸ்து கோலத்தை அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆக்டிவேட் கார்பன் என்னென்னமோ யூஸ் பண்ணாங்க. அதனால தான் கொட்டாங்குச்சி, அதை கொட்டாங்குச்சி எரிச்சு வரக்கூடிய அந்த கார்பன் இருக்கு பாருங்க, அதுதான் ஆக்டிவேட் கார்பன். அது என்னைக்குமே ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கக்கூடிய பூமியை, ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஆக்டிவேட் செய்யும். அதனால தான் அந்த காலத்துலலாம் கொட்டாங்குச்சி எரிக்கிறதுக்கு ஏதோ விறகு இல்லாமலாம் கிடையாது. கொட்டாங்குச்சி போட்டதன் காரணமே அதுலேருந்து ஒரு ஆயில் வரும், அதுலேருந்து ஒரு எனர்ஜி வரும். ஆக்டிவேட் கார்பன் எங்கே ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கும், அதை சுவாசம் பண்ணுற நம்ம ஆக்டிவேட் ஆகிடும். நமக்குள்ள ஒரு சாவி இருக்கும், அது ஆக்டிவேட் ஆகிருக்கும். நமக்குள்ள ஒரு இயக்கம் இருக்கும், அது ஆக்டிவேட் ஆகிருக்கும். உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும், அது ஆக்டிவேட் ஆகிவிடும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டு, அதுவும் ப்ளஸ் பாயிண்ட்டு, அதுவும் ப்ளஸ்ஸாகவே வச்சுக்கக்கூடிய சக்தி இந்த கொட்டாங்குச்சிக்கு உண்டு. அதனால தான் கொட்டாங்குச்சிலாம் பார்த்தீங்கன்னா டீ குடிப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் வேற ஏதாவது, அப்படி கிடையாது. கொட்டாங்குச்சிலாம் நல்லா சிதுக்கி பலன்னு வச்சுருப்பாங்க. சூடாக அந்த டீயோ சூடாக அந்த தண்ணியோ குடிக்கும்போது அது அவ்வளோ பெரிய சக்தி மருந்தாக மாறும். எப்படி ஒரு கம்பி பழுக்க துருப்பிடிக்காத ஒரு கம்பியை எடுத்துருவாங்க, நல்லா காய்ச்சி அந்த தண்ணியை சுருன்னு சவுண்ட் வரணும் தண்ணியில் வச்சா, அந்த தண்ணியை குடித்தா மகா மருந்து. அதே மாதிரி தான் கொட்டாங்குச்சியில் டீ குடித்தாலோ சுடுதண்ணி குடித்தாலோ அது மகா மருந்தாக மாறும். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அற்புதம். கொட்டாங்குச்சியில் டீ அருந்துவதும் கொட்டாங்குச்சியில் சாப்பிட்றதும் இவ்வளோ விஷயம் இருந்துச்சு. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, சுட 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 ஆப்பையில் கலருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எதில் பண்ணியிருப்பாங்க, கொட்டாங்குச்சியில் பண்ணியிருப்பாங்க. அந்த சூடு வரும்போது அந்த பொங்கலோ போட்டு அதை போட்டு பண்ணும்போது கொட்டாங்குச்சிலேருந்து ஒரு எனர்ஜி இறங்கு பாருங்க, அதுதான் சத்தான சத்து. அதே தான் நம்ம இதை வச்சுருக்கோம். ஸோ அந்த கொட்டாங்குச்சியை போட்டு நம்ம நெருப்பு மூட்டி அதில் நம்ம அந்த ஜடாமஞ்சள், கடுகு, வெண்கடுகு மட்டும் போட்டு அதில் கொஞ்சம் தேவைப்பட்ட பால் சாம்பிராணி, குங்குலியம் இதெல்லாம் போட்டு வச்சோம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படி கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அதை போடும் பொழுது அந்த வீடே சிறப்பாகும். இந்த எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் துஷ்டமாகவே நடந்துகிட்டு இருக்கு, துஷ்சக்தியாகவே இருக்குது. உள்ள வெளியிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே என் மூட் ஆஃப் ஆகிடுது, மூட் ஸ்விங் ஆகிடுது,
டோட்டலாக எதுக்குள்ளேயே போன மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் எரிஞ்சு விடுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் இருக்காது. அங்கேயே மகிழ்ச்சி இருக்கும், மனமாற்றம் இருக்கும், பணம் உள்ளே வந்து சேரும், லட்சுமி கடாட்சம் இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஜடாமஞ்சள் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போனால் ஜடாமஞ்சள் ஒன்று இருக்கும், அதை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும், ஜடா மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெண்கடுகோட எடுத்து குங்குளியத்தோடு மிக்ஸ் பண்ணி சாம்பிராணி மிக்ஸ் பண்ணி அப்படி புகைப்பட்டுனா சும்மா அப்படி புகை அப்படி வரும். ஸோ அதை வந்து வீடு ஃபுல்லாக பூஜை ஃபுல்லாக எல்லாத்தையும் காமிச்சு பாருங்கள். அந்த நம்ம எடுக்கும் பொழுது அவ்வளோ பெரிய சக்தி இருக்கும். எனக்கு வீசிங் ட்ரபிள் இருக்குது, எனக்கு சுவாசம் பட்டாலே பார்த்தீங்கன்னா தும்மல் வரும், நீங்கள் இந்த புகையை வந்து பாருங்கள், அந்த தும்மல்லாம் ஓடி போயிடும். அவ்வளோ மருந்து ஜடாமஞ்சள். இதை யோசிக்கும் போது சுவாசிக்கும் பொழுதும் நல்ல தூக்கமே இல்லைப்பா, இன்சோமேனியா ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த புகையிலிருந்து தான் அவங்க நல்ல தூக்கம் வரும். டோபமைன் இன்பேலன்ஸில் இருந்துச்சுன்னா பேலன்ஸில் வரும். இப்படிப்பட்ட ஜடாமஞ்சளை நம்ம மிஸ் பண்ணலாமா? நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, அதை வாங்கி நம்ம புகையாக போடும் பொழுது பேர்பட்ட திருஷ்டியும் கண் திருஷ்டினாலே என்னென்னு சில பேருக்கு தெரியல. அப்படின்னு ஒன்று இருக்குதா, அப்படிலாம் நம்புகிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய இம்பேக்ட் தெரியும். அது வரைக்கும் படாத வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நமக்கு சொன்ன முன்னோர்கள் சொன்ன அந்த டிப்ஸை நம்ம சொல்லுவோம். அதாவது ஊதுற சங்க ஊதிய வைப்போம், விடியும் கிழக்கு சிறப்பாக இருக்கட்டும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஜடாமஞ்சளில் போடக்கூடிய இந்த புகை நீங்கள் மருத்துவமாக எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே மைண்டையும் ஒருநிலைப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இருக்க வைக்காது. ஏன்னா ஜடாமஞ்சள் அப்படி நீங்கள் போட்டு பாருங்கள் கூகுளில், அதோட மருத்துவ குணங்களில் பார்த்தாலே தெரியும். தூக்கமின்மையை சரி பண்ணி கொடுக்கும், மென்டல் எஃபெக்ட் இருந்தாலும் பண்ணும், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஆன்சைட்டி இருந்தாலும் குறைக்கக்கூடிய சக்தி இந்த ஜடாமஞ்சளுக்கு உண்டு. இப்படி அவ்வளோ அந்த கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஜடாமஞ்சள்னு போட்டு பாருங்கள், அவ்வளோ நன்மைகள் இந்த கூகுள்லே இருக்குது. அதை தான் நம்ம புகையாக போடுறோம். அப்போது வெல்த்துக்கும் ப்ளஸ் மனோ தத்துவத்துக்கும் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பொருளை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? எந்த விதமான பக்க விளைவு கிடையாது. நம்ம மிகப்பெரிய ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய விஷயம், பேராற்றல் கிடைச்சா நல்லது தானே. அதனால தான் டபுள் பர்பஸ் இந்த புகை போடும் முறை. அதனால் ஹெல்த்துக்கும் மிக முக்கியமானது, மறந்துடாதீங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா? இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது. எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், வாஸ்து பொருட்கள், ருத்ராட்சம், ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. பொருட்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு. சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு. மந்திராலயம், இது தெய்வீக சாம்ராஜ்யம்.